ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தினுடைய தலைப்பு, நாம் எல்லாரும் பிள்ளைகள் வசனமாக சொன்னார்கள். சத்திய வசனத்திலே சொல்லுவதற்கு முன்பு முதலாவது தலைப்பை சொன்னார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். சேர்ந்து சொல்லுங்க, செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, செய்யும் பணியில் கர்த்தரை மகிமைப்படுத்துதல். நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த பணியாக இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நமக்கு திருமண்டலத்தின் வழியாக கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல அற்புதமான ஒரு தலைப்பை நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நான் கேட்கின்ற கேள்வி அதுதான், நான் ஆண்டவருக்கு உண்மையாக என்னுடைய எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேனா என்ற கேள்வி. இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நான் கடவுள் எனக்கு தந்திருக்கின்ற வேலையை கடவுள் நாமம் மகிமைப்படும்படியாக செய்கிறேனா என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு ஆராதனைக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆராதனைக்கு வருவோம், அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் சிலருக்கு. சிலர் தினந்தோறும் ஆராதனைக்கு வருகின்றோம். சிலர் ஏதாவது ஏதேச்சையாக ஊருக்கு வந்தா கோயிலுக்கு வருவோம். இப்படித்தான் இந்த ஓய்வு நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஓய்வு நாள் மாத்திரம் எனக்கு பிரியமானதல்ல, ஓய்வு நாளை தவிர நாட்களும் எனக்கு பிரியமானது என்று சொல்கிறார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம் செய்கிற எல்லா வேலையும் அது ஆண்டவருக்கு பிரீதியாய் இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறாரா, அல்லது ஆண்டவர் அதை நேசிக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனைக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நான் செய்து கொண்டிருக்கின்ற பணி அதுவும் ஒரு ஆராதனையாகத்தான் ஆண்டவர் காண்கின்றார். God is not only interested in our worship on Sunday. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் கடவுளுக்கு பிரியமாயிருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சீரியல் பார்க்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் குடிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் பரிசுத்தமாயிருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்னுடைய பணிகளெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பது அல்ல. தினந்தோறும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பணிகளை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கின்றோமா, கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க இந்த அருமையான ஆராதனையிலே நாம் முற்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். வாசியுங்கள், ஒருவர் வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த வசனத்திற்கு கீழாக ஒரு 3 குறிப்புகளை வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கும். சிலர் நல்ல பொறுப்பான மேனேஜர் பதவியில் இருப்பாங்க, சிலர் ஆசிரியர்களாக இருப்பாங்க, சிலர் என்ஜினியர்ஸாக இருப்பாங்க, சிலர் கட்டிட நிபுணர்களாக கட்டிட வேலையை செய்கின்ற ஒரு பணியில் இருப்பாங்க, சிலர் பற்பலவித நிறுவனங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள். இப்படி கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். பெண்கள் நினைக்கலாம், எங்களுக்கு என்ன பொறுப்பு, என்ன பணி, நீங்க சமைக்கலைன்னா நாங்க எப்படி சாப்பிட முடியும், நீங்க சமைச்சுதான் நாங்க சாப்பிட முடியும், அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பணி. அதை கடவுளுக்கு என்று மனப்பூர்வமாய் செய்கின்றீர்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே,
எந்த பொறுப்பை கடவுள் உங்களை நம்பி தந்திருக்கிறாரோ அந்த பொறுப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிலருக்கு சமையல் வேலை தான், சிலருக்கு சமையல் வேலையோட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை இருக்கும். கடை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆசிரியராக இருப்பாங்க. ஆகவே கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற பணியிலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தரும் 6வது வசனத்தை ஒருத்தரும் சத்தமா வாசிங்க. ஆ ஆ ஆ ம் இங்கே வாசிக்கின்றோம். 2 வசனத்தை கேட்கிறோம், வாசிக்க கேட்டோம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். 6வது வசனத்துல இன்னொரு பேர் வருது. என்ன பேரு? 6வது வசனத்துல அகோலியா அப்படிங்கிற பேர் வருது. இந்த 2 பேரை தான் முதல் பாயிண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய செய்யும் ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? திறமையை தந்திருக்கிறார். God gives the skill. ஆண்டவர் நமக்கு அவர் கொடுத்த பணியை செய்வதற்கு திறமையை தந்திருக்கிறார். அதனால தான் இந்த 2 நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். முதலாவது நபர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஊருடைய மகன், ஊரின் குமாரன் பெசலேயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெசலேயலையும் இந்த அதே போல பெசலேயோடு கூட இன்னொரு நபரையும் அங்கே வாசிக்கின்றோம். தான் கோத்திரத்தை சார்ந்த அகிமாஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு மனிதனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரையும் எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? இந்த 2 பேரும் எதற்காக வருகிறார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்பும்படி வருகிறார்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை வேதத்துல ஆசரிப்பு கூடாரம் என்றால் சாதாரணமானது கிடையாது. பரிசுத்த வல்லமை இருக்கிற இடம், பரிசுத்த ஆலயத்தை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு திறமையான மனிதர்களை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். இதெல்லாம் கடவுள் சித்தம், கடவுள் திட்டம். நம்ம நிறைய நேரத்தில் சொல்றோம்ல, நான் அங்க படிச்சிருந்தேன்னா அப்பமே ஆசிரியர் ஆயிருப்பேன் சொல்லுவாங்க. நான் படிச்சிருந்த படிப்புக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் சொல்லுவாங்க. நான் படிச்சிருந்தேன்னா அப்பமே பேங்க்ல மேனேஜர் ஆயிருப்பேன் சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில மேலானது, விசேஷமானது. இந்த 2 பேரை பாருங்க, அழகாக அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பெசலேயல் அப்படின்னா எபிரேய வார்த்தையில பெசலேயல் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பெசலேயலுக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய நிழல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய நிழல் அப்படின்னு அர்த்தம். இன்னும் இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் சொன்னா நேரம் ஆயிரும். நேர நம்ம அடுத்த நபருடைய பெயருக்கு நம்ம கடந்து போவோம். அடுத்தவருடைய பெயர் என்ன? அகோலியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகோலியா என்று சொன்னால் அதற்கு எபிரேய பதத்துல அவருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தகப்பனின் கூடாரம் அப்படின்னு அர்த்தம். ஃபாதர்ஸ் டென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 2 நபரை கடவுள் தெரிவு செய்கிறார். முதலாவது ஒரு மனிதனை தெரிவு செய்கிறார். 2வது அகோலியாப் என்றதான ஒரு மனிதனை தெரிவு செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாருக்கு என்ன டேலண்ட் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் யாருக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறார்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு தான் தெரியும், எனக்கு இந்த திறமை இருக்கிறது, அல்லது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு இந்த திறமை இருக்கிறது என்று சொல்லி. இந்த 2 அற்புதமான பிள்ளைகளை, இந்த 2 அற்புதமான ஊழியக்காரர்களை, பெசலேயலையும் அகோலியாப்பையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இந்த 2 பேரையும் இணைச்சு பாருங்க, பெசலேயல், அகோலியா. இந்த 2 பேருடைய பேரை இணைச்சு பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை இணைச்சு பாருங்க. தேவனுடைய நிழல், அவருக்கு என்ன சொன்னேன்? தகப்பனின் கூடார். அது எது? அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து வேலை கொடுத்த அற்புதமான பிள்ளைகள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, இந்த 2 பேருடைய பெயருடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய கூடாரம், தேவனுடைய நிழல் என்று சொல்லப்படுகிறது.
எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவாரோ அந்த இடத்தை கட்டி எழுப்புவதற்கென்று 2 நபர்களை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். 2 பேர் பேரையுமே 31ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் வாசிக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 பேருக்கும் என்னென்ன திறமைகள் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பாடமா வாசிக்க கேட்கும் போது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க 2 பேருக்கும் சிறப்பான என்ன இருந்தது? பலன்கள் இருந்தது. ஏன்னா வெண்கலம், இரும்பு இவைகளிலே வடிவமைக்கக்கூடிய திறமை இந்த பெசலேலுக்கு இருந்தது. ஆனால் அதே போல மாத்திரமல்ல, அந்த அகோலியாவுக்கு நல்ல நெசவு செய்யக்கூடியவன், துணியில எல்லாமே புதுசா செஞ்சிருவான். அவ்வளவு திறமையா வாய்ந்த ஒரு மனிதன். ஆகவேதான் இந்த 2 பேரையும் ஆண்டவர் இணைத்து ஒரு ஆசீர்வாதமான ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிறார். யோசித்து பாருங்கள், 2 பேருக்கும் திறமை கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு எனக்கும் நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி திறமை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த திறமையை பயன்படுத்துகின்றோமா? இங்கே வேதம் சொல்லுகிறது 2 நபர்களை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல பாக்குறீங்க, அங்கே மோசே குறிப்பிடுகிறார். இந்த 2 நபர்களையும், ஒருவனை உலோக வேலைக்கும் இன்னொருத்தனை நூல் பஞ்சு வேலைக்கும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அவர் தெரிந்தெடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் என்ன சாதாரணமான இடமா? ஆசரிப்பு கூடாரம் என்னது? தேவ மகிமை இறங்குகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமை இறங்குகிற இடம், கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தர் தருகிற இடம். அதனால தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார், மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ தெவிட்டாதவா. ஏன் அவர் எழுதுறாரு? ஆண்டவருடைய பிரசன்னம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் வாசிக்கும் போது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறதை காண்கிறேன். அந்த ஆலயம், அந்த தேவாலயம் பரிசுத்த தொங்கலினாலே, பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கிறதை என் கண்கள் காண்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு பரிசுத்த கூடாரத்தை கட்டுவதற்கு கடவுள் 2 நபர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் விருத்தியை கொடுப்பதற்கு, உங்கள் குடும்பத்திலே ஒரு மேன்மையை கொடுப்பதற்கு சில பொறுப்புகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை வளர்ப்பதற்கான ஒரு பொறுப்பு, நல்ல பிள்ளைகளை ஆளாக்குவதற்கான ஒரு பொறுப்பு, நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையை கடவுளுடைய நாமம் மகிமைக்கு என்று சொல்லி, அவருடைய நாமம் பிரஸ்தாபத்திற்கு என்று சொல்லி நம்ம செய்கிறோமா? இந்த கேள்வியை மறந்து விடாதிருங்கள். நான் செய்கிற வேலை கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதா? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த பணியை நான் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் செய்கிறேனா? இல்லைன்னா அலட்சியம் பண்றோமா? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கவுன்சில் சேர்மன் எங்கேயோ இருக்காங்க, எனக்கு மூத்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா நான் டிமிக்கி கொடுத்துடலாமா? அப்படி அல்ல. அது ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக அல்ல. என்னுடைய பாஸ் என்னைய பார்க்கல, நான் கொஞ்சம் டிமிக்கி கொடுத்துடலாமா என் வேலைக்கு? எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் அல்லது ஹெட் மாஸ்டர் என்னைய பார்க்கல, நான் கொஞ்சம் என்னுடைய வேலையை செய்யாம இருந்துடலாமா? இருக்கக்கூடாது என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணி, கடவுள் உங்களை ஒரு பணிக்காக தெரிவு செய்திருக்கிறார். அந்த திறமையை கொடுக்கிறது கடவுள் தான். நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முடியவே முடியாது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது, ஒரு திறமையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். God gives the skill. ஆண்டவர் நமக்கு திறமையை தருகின்ற தேவன் என்பதை நீங்களும் நானும் அந்த திறமையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் பயன்படுத்துகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க யோசிங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இந்த 2 நபரையும் குறித்து சொல்லிட்டு முடிக்க அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன். இந்த 2 நபர் இருந்தாங்க இல்லையா? முதலாவது சொன்னேன், யூதா கோத்திரத்தை சார்ந்த அந்த மனிதன், அந்த பெசலேயல். யூதா கோத்திரம்னா என்ன சாதாரண கோத்திரமா?
எங்க கோத்திரம் தான் மேலான கோத்திரம், எங்க கோத்திரத்தெல்லாம் யாரு வந்தது, யூத ராஜசிங்கம் ஆகிய கிறிஸ்து வந்தாரு அப்படின்னு சொல்லி பெருமை பேசி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர் தான் இந்த பெத்லகேம். ஆனா இந்த இரண்டாவது இருக்கிறார் இல்லையா, தான் கோத்திரத்தை சார்ந்த அந்த மனிதன், அவரு எளியவர், எல்லாவற்றிலும் எளிமையான கோத்திரம். நீங்க கேட்கலாம், ஒருவேளை இந்த உயர்ந்த கோத்திரம் சொல்றீங்களா, எங்க இருந்து வந்தாங்க? யாக்கோபினுடைய முதன்மை மனைவி, அவங்க வழியா வந்தவங்க தான், லேயாள் மூலமாக வந்தவங்க தான் இந்த யூதா கோத்திரத்திலிருந்து வந்த பெத்லகேம். நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது வேதத்தின் அடிப்படையில். ஆனா இந்த தான் கோத்திரம் என்பது எப்படி வந்தது? யாக்கோபின் மறுமனைவி கைம்பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ராகேலின் வழியாக அங்கே உள்ளே வந்ததுதான் இந்த தான் கோத்திரம். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா? ரெண்டு பேருமே பக்கத்துல கிடையாது. நான் யூத கோத்திரம், நான் தான் கோத்திரங்க, நான் சாதாரணவன். ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு இரண்டு இனத்து மக்களை இணைத்திருக்கிறதா பார்க்கிறோம். அவன் ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் உயர்ந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன், ஒருத்தன் தாழ்ந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன், ரெண்டு பேரையும் இணைக்கிறாரு. அங்கே அழகாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல கொஞ்சம் வசதியானவங்க இருக்கலாம், கொஞ்சம் ஏழையும் இருக்கலாம். இணைஞ்சு போறீங்களா? கடவுள் உங்களை அதை தான் விரும்புகிறார். ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? சொல்றோம் இல்லையா, எத்தனை பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். அவகிட்டலாம் யாரு பேச முடியும்? ஐயா, பேச முடியாது, அவ எதையாவது பேசிடுவா அப்படி சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் எவ்வளவு நேர்த்தியாய் செய்கிற தேவன், எவ்வளவு அழகா செய்திருக்கிறார் பாருங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒரு யூத கோத்திரத்திலிருந்து ஒருவரும் ஒரு தான் கோத்திரத்திலிருந்து ஒருவரும், அதை சொல்லி வேதத்தின் படி நாம பார்க்கும்போது ஒரு உயர்ந்த பின்னணியுடைய ஒரு கோத்திரம் யூத கோத்திரம். ஆனால் ஒரு பின்னணியும் இல்லாத ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். ரெண்டு பேரையும் இணைத்து அற்புதமான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்டுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, முதல் குறிப்பை இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே பார்க்காதீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, ஒரு திறமையும் இல்லை, ஒரு நாள் சொல்லாதீங்க. ஏனென்றால் God gives skills. ஆண்டவர் தான் நமக்கு திறமையை தருகிறவர், கடவுள் தான் நமக்கு என்ன தருகிறார், பலன் தருகிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். கடவுள் தான் இதை செய்ய முடியும், கடவுள் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி. நேற்றைக்கு நாங்கள் உபவாச ஜபத்துக்கு போனோம். இங்கிருந்து வெள்ளாரன் விலைக்கு போனோம். தூய திருத்துவ ஆலயத்தில் உபவாச ஜபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. திருமண்டல உபவாச ஜபம்னா எவ்வளவு கூட்டம் வரும், பெரிய கூட்டம். அங்க பாத்தீங்கன்னா முன்னாடி போன உடனே ஒரு 9 வாலிபர்கள் ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு தம்பி கீபோர்டு வாசித்தான், என்ன அழகா இருந்தது. உடனே அந்த உபதேசியார் என்னுடைய நண்பர், அவன் அந்த பக்கம் வந்தான். உபதேசியார், இங்க வாப்பா, என்ன அழகா பாடுறாங்க, என்ன அழகா நடத்துறாங்க, நல்ல திறமையா செஞ்சிருக்கிற அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் அவர், எல்லாமே ஏசப்பா தான், எல்லாமே அவர் தான், அவருடைய கிருபையினால தான் இதை எனக்கு செய்ய முடிந்தது என்று சொல்லி அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். நான் இதை சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, யோசித்து பாருங்க, அங்க வந்தவங்கிட்ட கேட்டு பாருங்க, நடந்த சம்பவம் அதுதான். கடைசி வரைக்கும் அந்த பையங்க வெளியில இறங்கி போகவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. 9 பேரும் எல்லா ஜபக்குறிப்பு, 3.5 மணி நேரம் ஜபக்குறிப்பு, அங்கேயே மைக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டான். எவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு ஊழியம் பாருங்கள். இதைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. நிறைய பேருக்கு யாரையாவது பிடிக்கலன்னா கோயில் பக்கம் திரும்பி கூட படுக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு அல்ல, மனிதர்களுக்கும் இருக்கிற உறவைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. யாரை வேண்டாலும் நான் சொல்லலை, குறிப்பிட்டுலாம் சொல்லலை. கடவுள் என்று சொல்ல சொன்னாரு. ஏன் கூட சண்டை போடலாம், கடவுள் கூட சண்டை போடாதீங்க. கடவுள் உங்களுக்காக காத்திருக்கிறார். இதே வாசல்ல நிற்பாரு, என் மகன் வரலையே, என் மகா வரலையே, என்னை ஆசீர்வதிக்கிற நான் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு வச்சிருந்தனே அப்படின்னு ஆண்டவர் கோபப்படுவார். யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காகவும், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த ஆலயத்தில் தேடி வாங்க, ஆண்டவர்கிட்ட பெற்று போங்க. இந்த ஐயா இருந்தாரு, அந்த ஐயா இருந்தாரு, இவர் இருக்கும்போது நடந்தது. நோ, ஸ்கில், God gives skill. திறமைகளை
கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தைரியமா சொல்ல முடியும், இந்த கொங்கராய்க்குறிச்சி ட்ரினிட்டி சர்ச்சுக்கு நான் வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளியேற்றம் செய்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, எனக்கு நல்ல பணியில உத்தியோக உயர்வுகள், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இங்க யாரையும் நம்பி வந்தனா இல்லை, இங்க யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு வந்தனா இல்லை. ஸ்கில்ஸ், காட்ஸ் கிவ்ஸ் ஸ்கில்ஸ். கடவுள் தான் திறமையை தருகிறவர், கடவுள் தான் மேன்மைப்படுத்துகிறவர். மறந்து போகாது இருங்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, யோசித்து பாருங்க. வரும்போது ரொம்ப துக்கத்தோடு வந்தேன். இங்க வரும்போது நான் துக்கத்தோடு வந்தேன். சில வார்த்தைகளால் என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பினார்கள். போப்பா, நீ அங்க போனதான் நீ சரி வருவ அப்படின்னாங்க. ஆனா கடவுள் என்னை கைவிடவில்லை. பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படித்தான். இந்த ஆலயத்தை கட்டி எவ்வளோ அழகான ஆலயம். இந்த ஆலயத்தில் உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு மனசு வரலையே, இந்த ஆலயத்தில் ஆண்டவரை தேடுறதுக்கு மனசு வரலையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்கிறேன், வாசிக்கலாம். அந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம் இப்பதான் வாசிங்க. எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற தேவன். எல்லாவற்றையும் தருகின்ற தேவன். ஈகர்லி இன் ஒர்க். மனப்பூர்வமாய் நான் வேலை செய்தால் கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். மனப்பூர்வமாய் ஒரு வேலையை செய்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்க, மனப்பூர்வமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஒரு அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். மனப்பூர்வம் என்கிற அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சு அதற்கு அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். உங்களுடைய ஆத்துமாவில் இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனப்பூர்வமா செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் ஆத்துமாவில் இருந்து அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம். மனப்பூர்வமாய் செய்வது அது மாத்திரம் இல்ல, உங்கள் உயிரிலிருந்து புறப்பட்டு வருகிற அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சார் ஒரு பாட்டு போட்டாங்க, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாக. ஒரு அற்புதமான பாடல். ஏன்? அந்த மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு நம்மகிட்ட இருக்குதா? ஆண்டவர் மட்டும் விரும்புகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியிலே அந்த இருதயபூர்வமான அர்ப்பணிப்போடு நான் அதை செய்கிறேன். நான் வீட்டில் வேலை செய்யும் போது, அல்லது ஆஸ்பத்திரியில வேலை செய்யும் போது, அல்லது ஆசிரியர் பணி பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் போது, கம்பெனியில நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, நீங்கள் அந்த உள் மனதிலிருந்து மனப்பூர்வமாய் அந்த வேலையை செய்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மனப்பூர்வமாய் வாசிங்க. கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3:22 வாசிங்க. கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணி சின்னதா இருக்கலாம் அல்லது பெரிய பணியா இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐ சர்வீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றார். ஐ சர்வீஸ், கண் துடைப்பு வேலை. ஒரு வேலையை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா சொல்லிட்டாரு, அல்லது அம்மா சொல்லிட்டாங்க, அல்லது அப்பா சொல்லிட்டாங்க, அல்லது ஆசிரியர் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஐ சர்வீஸ் வேண்டாம். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை, உன்னை செய்ய சொல்லுகின்ற வேலையை நீ மனப்பூர்வமா செய்யணும். மனப்பூர்வமாய் செய்தால் அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக சந்ததியாக ஆண்டவர் உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் எஜமான்கள் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய எஜமான்கள் அல்ல, கிறிஸ்து தான் உங்கள் எஜமான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு எஜமான்.
ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைக்கு எனக்கு சரியான கூலி கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்கள் கூலிகள் ஏமாற்றப்படுகின்றது என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கூலியை வைத்திருக்கிறார். நீங்க நேர்மையா மனப்பூர்வமா அந்த வேலையை செய்யும் போது கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையில கொடுக்க வேண்டிய கனத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை மறந்து போகவே கூடாது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சுதந்திரமாகிய பலன் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் பார்க்கிறோம். விசேஷமாக என்டர்னல் லைஃப், அது நித்திய காலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த மனப்பூர்வமான காரியத்தை செய்திருக்கமா? நான் இந்த தடவை கொஞ்சம் அப்சர்வேஷனோட செயல்பட்டேன். விபிஎஸ் பணி நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர்களாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்ககிட்ட மனப்பூர்வமாக சில காரியங்களை செய்கிறாங்களான்னு பார்த்தேன். என் கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருந்தது. சில காரியங்கள் அப்படி துளி விடாம சொன்னதை அப்படியே டன் செய்து முடிச்சிட்டீங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அழகா பாட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நல்ல கதை சொல்லி கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை நல்லா நேர்த்தியா நடத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படும் வண்ணமாக நீங்கள் செய்தால் அது ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஆகவே குறைந்த சம்பாத்தியம் அதிக சம்பாத்தியம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே மனப்பூர்வமாய் செய்கின்ற பொழுது கடவுள் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சத்தமா வாசிங்க. பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப எல்லாரும் இப்போ உண்மையாவே நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லணும். சொல்லுங்க, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆண்டவரே, நான் செய்யவில்லை, நீர் செய்தீர், நீர்தான் எனக்கு தந்தீர், நீர்தான் என்னை செய்ய சொல்லுகின்றீர் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்தி கடவுள் கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்டே ஹம்பிள் பிஃபோர் காட். என்னை தாழ்த்தி கடவுள் அண்டை ஒப்பு கொடுக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நான் யார் தெரியும்ல, நான் செஞ்சாதான் இது நடக்கும், நான் சொன்னாதான் இது அப்படி அல்ல. அதை ஆண்டவர் விரும்பவில்லை. தெளிவா சொல்லி கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக பணிந்து அந்த வேலையை செய்யுங்க. கடவுள் உங்களை கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு, அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் வைக்கிறதே கிடையாது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 3வது குறிப்பிலே சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகின்றேன். நிறைய நேரத்தில் இந்த 3வது பணியை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்லி. ஒருவேளை இது ஒரு வேலைக்காரன், ஒரு எஜமான் இடத்திலே ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் வேலைக்காரன் தன்னை தகுதியற்றவன் என்று நினைத்து அந்த வேலையை செஞ்சாதான் முழுமையா செய்ய முடியும். இல்லை, எனக்கு தெரியும், ஓனர் அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைத்து விட்டால் அந்த பணி சிறப்பாக இருக்கானா? ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் தகுதி இல்லாதவன், தகுதியானதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். தகுதியற்ற ஊழியக்காரருடைய உவமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். The parable of the unworthy servant. அது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பைபிள்ல இருக்கிறது. அது ஒரு உவமையாகவே சொல்லுவார். தகுதியற்ற ஊழியக்காரனை எங்க கொண்டு போய் போடுங்க சொல்றாரு? தகுதியற்ற ஊழியக்காரனை எங்க போட சொல்றாரு? அவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனா அந்த தண்டனை வேறு. தகுதியை கொடுத்து வைத்து நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவருக்கு தாழ்மையோடு பணி செய்வது, தாழ்மையோடு பெருமையை அகற்றி தாழ்மையோடு நாம் ஆண்டவருக்கு நாம் பணி செய்வது, அதைத்தான் மாரல் டியூட்டிஸ் என்று சொல்லுகின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பணி செய்க நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாழ்மையோடு கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணித்திருக்கின்றீர்கள்? We are unworthy servants. We have only done our duty. நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பணியை செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். பணி செய்வதற்கு, தாழ்மையோடு பணி செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிறைய நேரத்தில்
தாழ்மையோடு பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதில்லை. கடவுளை மகிமைப்படுத்துங்க. இந்த வேத வசனம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள். செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம், கடவுள் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று தாழ்மையோடு உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்து உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் உங்களை தள்ளாட ஒட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எஜமான ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டும். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு நபரை உங்களுக்கு தெரியும். 1993 இந்த கெவின் கார்ட்டர் ஒரு புகைப்படக்காரர், ஒரு போட்டோ எடுக்கிறவர். இந்த புகைப்படக்காரர் போட்டோகிராஃப் எடுக்கிறதுல ரொம்ப வல்லவர். இவர் கிட்டத்தட்ட சூடான் நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டிருந்த காலகட்டத்தில், அந்த நாட்களிலே 1993 ஒரு பெண் குழந்தை, சரீரத்தில் எதுவுமே இல்லை, வெறும் எலும்பு மாத்திரம்தான், அப்படி சாக போற தருணத்தில் உட்கார்ந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துல பிணம் தின்னி கழுகு ஒண்ணு அதை கொத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கு, இந்த பிள்ளையை கொத்துறது. இதைத்தான் அவரு போட்டோ எடுக்கிறார். அந்த போட்டோவை எடுத்து இவர் என்ன செய்யறாரு? ஓடுறாரு. அது உலகமெங்கும் போகுது. அவருக்கு 1994 மே மாசம் அவருக்கு சிறந்த விருது கொடுக்குறாங்க. இந்த போட்டோவை எடுத்ததற்கு சிறந்த விருது கொடுக்குறாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. யார? கெவின் கார்ட்டரை பாராட்டுறாங்க. எல்லாரும் பாராட்டு செய்தி அனுப்புறாங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேல போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. எல்லாம் செய்து விட்ட பிறகு அவரிடத்துல கேட்டார்களாம், ஐயா, நீங்க போட்டோலாம் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு விருது கூட கொடுத்தாச்சு, நிறைய பணம் உங்களுக்கு குமிஞ்சிருச்சு, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, ஆனா போட்டோ எடுத்தீங்களே, அந்த குழந்தை நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. கெவின் கார்ட்டர் மனதளவிலே பாதிக்கப்பட்டவராக சில நாட்கள் அதை யோசித்து தற்கொலை செய்து மரித்து போனார். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, ஒருபோதும் திறமை என்னுடையது, நான் தான் இந்த திறமைக்கு முதலாளி என்று பெருமை பாராட்டி விடாதிருங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கடவுள் எனக்கு தந்தார், கடவுள் என்னை நடத்துவார். தாழ்மையோடு அவர் சமூகத்தில் பிரவேசித்து இருக்கின்றேன், கடவுள் என்னை பயன்படுத்துகிறார், கடவுள் என்னை நடத்துகிறார், கடவுள் எனக்கு இந்த வாகனத்தை தந்திருக்கிறார், கடவுள் எனக்கு வீட்டை தந்திருக்கிறார் என்று சொல்லி தாழ்மையோடு நீங்கள் பிரவேசித்தால் கடவுள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக உயர்த்துவார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கெவின் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே சமத்துவத்தையும் பார்க்கவில்லை, கடவுள் கொடுத்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே மனப்பூர்வமாய் எதையும் செய்யவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே கடமையை உணராமல் கையில வச்சிருந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை கொடுத்திருந்தா கூட அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கலாம். இல்ல அந்த குழந்தைக்கு பக்கத்துல பிணம் தின்னி கழுகு இருந்ததே, அதை துரத்தி விட்டு இருந்தா கூட அந்த குழந்தையை காப்பாத்தி இருக்கலாம். பாருங்க, மனதளவிலே உடைக்கப்பட்டவராய் தற்கொலை செய்து கொள்கின்றார். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, ஒருவேளை கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற திறமைகள், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற தாளந்துகள், கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எப்படி பயன்படுத்துகிறோம்? கடவுள் நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்ற பணியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமென்.